பாஞ்சாலி அம்மன் மீது கீழ்ச்சகனான இச்சைப்படுகின்றார். ஆற்றால் மனைவியும் அந்த கீழ்ச்சகன் பாஞ்சாலி அம்மன் மீது ஆசைப்படுகின்றான் காமவெறியோடு. அந்த காட்சியை செய்து காட்டப்படுகின்றோம். கதையில் உள்ளதை உள்ளபடி நடிக்க வந்திருக்கின்றேன். எப்படி எப்பாவும் செய்யணும் இப்படி இவ்விடம் என்றேன். வேசத்திலே துணிமையான வேசம், உச்சார வேசம், பேச்ச வாசனம், மற்ற வருஷம் உங்களுக்கு பரவாயில்ல கூட சொல்லுவேன். இந்த கொடிய வேசமாக இந்த நேரத்துக்கு வேடத்தை என் குருநாதரால் விளங்கக்கூடிய அத்திமுக கிராமத்தை சேர்ந்த ஒன்றும் அறியாத என்னை இந்த உலகமைய வைத்த என் குருநாதர் அத்திமுக கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வண்ணம் ஏற்றில் உள்ளதை உள்ளபடியும் முன்னோர்கள் எழுதி வைத்த வண்ணமும் இந்த கதையோட கொடிமையாக நாங்கள் நடிக்காம கூட போயிடலாம். ஆனால் அப்படிதான் நான் உலகத்துக்கு தெரியாமலே போயிடும். அதனால் உள்ளதை உள்ளபடி ஏற்றில் உள்ளபடி சென்னை சூளமேட்டை சேர்ந்த சுப்பிரமணிய முதலியார் அவருடைய மனைவியார் அம்மணியம்மா என்று சொல்லக்கூடிய தாயார் இயற்றிய இந்த கீழ்ச்சகன் பதம் என்று சொல்லக்கூடிய நாடக கதை இயற்றிய அந்த தாயாருடைய பாடல்களை கொண்டு உள்ளதை உள்ளபடி சுய கருத்துக்களோ சுய பாடல்களோ இல்லை, வேறு பாடல்கள் அச்சு புத்தகத்தில் உள்ளதை உள்ளபடி நடிக்க வந்திருக்கிறேன். அந்த பாடல் பெற்றானே எப்படி பூர்வாசம் சொன்னீங்கன்னா அது எழுந்து சாப்பிடும். அதனால தயவுசெய்து கதையே கதையா பாருங்க, என்னை சபிக்காதீங்க. நானும் நல்லா இருக்கும், என் குழந்தை குட்டி நல்லா இருக்கும், மனைவி மக்கள் நல்லா இருக்கணும். என்னை உங்களோட ஒரு குழந்தையாக நினைத்துக் கொண்டு ஆசீர்வாதம் தந்து உறுதுணையாக நம்ம போடும்போது எல்லாரும் போகணும்னு சொல்லுங்க. ஏன்னா எந்த ஒரு பெண்ணுக்கும் அந்த நிலைமை தான் தன் கணவனுக்கு மாற்றா நம்ம ஆசைப்படுறது மிகப்பெரிய பாவம். அதனால எல்லாரும் நம்மால் அந்த நிலைமை நம்மளுக்கு வரலாறு எல்லாரும் நினைக்குங்க, வேண்டிக்கிறது கோவிந்தான் சொல்லுங்க. தாயே அக்கிலே பிறந்த ஐவரை மாலையிட்டு ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய வனத்திலே சென்று 12 காலம் அடித்து ஓராண்டு ஐயாயிரம் அடிக்க வந்து கீழ்ச்சகளை வளைத்து கொடுப்போர் முடித்து துறையின் மார்பில் நின்று நெடுமூண்டலை முடித்த என் பாஞ்சாலி தாயை இந்த அடியவனும் இந்த கதாபாத்திரத்தை உன்னை வாடி என்றும் போடி என்றும் மொத்தம் தாடி என்றும் கட்டி பிடை என்றும் இச்சையான வார்த்தைகளை பேச கொண்டிருக்கிற தாயை என் நாவில் இருந்து வரக்கூடியது என் முனநாவில் மட்டும் வரக்கூடிய வார்த்தைகளாகும். என் உள்ளத்திலிருந்து வருவது கிடையாது. ஆகையினால் நான் வயிற்றின் பிழப்பிற்காக வந்திருக்கிறேன். அதனால் தாய் உன் கோபமான ரூபத்தை என் மீது காட்டாமல் ஒரு தாயின் மடியில் ஒரு குழந்தையால் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தையின் நகமானது தாயின் மார்பிலை பட்டு ரத்தம் வெளியே வரும். அந்த நேரத்தில் அந்த தாய் கோபப்பட மாட்டார். தன் குழந்தையுடைய கைப்பட்டது என்று அந்த குழந்தை அந்த நேரத்தில் முத்தமிடுவாரா, என் குழந்தை நல்லாக விளையாடுகிறது என்று. அதுபோல் உன் கதையை நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். கோபக்கண்ணை என்னையும் என் நாடக பிள்ளைகளையும் இங்க வந்திருக்கக்கூடிய ஆன்மீக தொண்டர்கள் தர்ம பார்வை கொண்டவர்களையும் நீ யாதொரு குறையில்லாமல் கட்டி காக்க வேண்டும் தாயே. இந்த அடிகளை காத்து ரட்சித்திர ஐயா அப்புறம் பண்ணாலும் குழந்தைக்கு போட்டு போட்டு போடலாம். ஆமா.